ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ்க்கான மிக முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். பெருநகர அளவில் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள் இவ்வாறு அழைக்கப்படும். தொடக்க நகர கூட்டுறவு வங்கிகள். ஆசியாவின் முதல் கூட்டுறவு வங்கி எது? அன்யோன்யா கூட்டுறவு வங்கி லிமிடெட். கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின் 1904 ஆண்டின் கீழ் பதிவு செய்யப்பட்ட முதல் கூட்டுறவு சங்கம் இந்தியாவில் எங்கு உள்ளது? காஞ்சிபுரம். என்பிஏவின் விரிவாக்கத்தை எழுதுக. செயல்படாத சொத்துக்கள். இது இரு பிரபலமான இரு தனி நபர்களுக்கு பொருந்தும் கூட்டு கணக்கு. இருவரில் எவரேனும் கையாள முடியும். இருவர் அல்லது உயிருடன் இருப்பவர். தேசிய கூட்டுறவு விவசாய மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளின் கூட்டமைப்பு எங்கு தோற்றுவிக்கப்பட்டது? மும்பை. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் வங்கியாக எந்த வங்கி செயல்படுகிறது? மாநில கூட்டுறவு வங்கி. 1970 ஆண்டில் ரிசர்வ் வங்கி கிராமப்புற கடன் அமைப்பை மறு ஆய்வு செய்வதற்காக டேஷை அமைத்தது. அனைத்திந்திய கிராமப்புற கடன் மறு ஆய்வு கழகம். லேம்ப்ஸ் அண்ட் த்ரிஃப்ட் டேஷின் மேம்பாட்டிற்காக செயல்படுகிறது. அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடியினர். நபார்டு டேஷாம் ஆண்டில் நிறுவப்பட்டது? 1982 ஆண்டு. ஏடிஎம்மின் விரிவாக்கத்தை எழுதுக. தானியங்கி காசாளர் இயந்திரம். பிஐஆர்டியின் விரிவாக்கம். கிராம அபிவிருத்திக்கான வங்கியாளர் நிறுவனம். ஐசிஐவின் தலைமையகம் அமைந்துள்ள இடம்? பெல்ஜியம், புருசெல்ஸ். ஒரு கடன் 5 ஆண்டுகளுக்கு மேலான கால அளவை கொண்டிருந்தால் டேஷ் கடன் என அழைக்கப்படுகிறது? நீண்ட காலம். கோடிடாத காசோலை என்பது? திறந்த காசோலை. உறுதிமொழி குறிப்புகள் டேஷுக்கு உதாரணங்கள்? உறுதிமொழி பத்திரம். என்பிஏ என்பது கடன் நிலுவை 90 நாட்களுக்கு மேல். வங்கியல் சட்டத்தின்படி ஒரு காசோலையின் ஆயுட்காலம் 3 மாதங்கள். முன்னுரிமை துறை கடன்களிலிருந்து நலிவடைந்த பிரிவினருக்கு வங்கிகளால் வழங்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச சதவீதம் 12%. வங்கியில் வாடிக்கையாளர் வைப்பு தொகை செலுத்தும் போது வாடிக்கையாளர்களுக்கும் வங்கியருக்கும் இடையே உருவாகின்ற ஒப்பந்த உறவுமுறை என்ன? கடனாளி, கடனீந்தோர். சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்லாக தோணியிருந்தால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். Thank you.